Good morning, dear students. In the last video, we discussed about one of the disaccharide, that is sucrose, isn't it? In this video, we are going to learn about two disaccharides and one polysaccharide. That is, lactose and maltose are the examples of disaccharides. Starch is the example for polysaccharide, right? Okay. Now, when we are hydrolyzing lactose, நம்ம lactose நம்ம hydrolyze பண்ணும்போது, what do you mean by hydrolysis, children? When we are adding water, the compound will be split into two different compounds, 2O 3O. நமக்கு எடுத்துக்கிற மாதிரி 2-3 யூனிட் இங்கே நமக்கு கிடைக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீட்டா கேலக்டோஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் பீட்டா டி குளுக்கோஸ். இப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் மிஸ் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? எஸ், இது நம்ம இங்கே பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, லாக்டோஸ் அப்படின்றது பீட்டா டி குளுக்கோஸும் பீட்டா கேலக்டோஸும் சேர்ந்தது தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா லாக்டோஸ். கேலக்டோஸ்னால் என்னென்னு மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே என்னென்னு கவனிங்க. இது மிஸ் இங்கே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா பீட்டா டி குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன். C1ல் OH குரூப் வந்து டாப்பில் இருந்தது அப்படின்னா அது வந்து பீட்டா, அதே பிலோவில் இருந்ததுன்னா பாட்டத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன அது ஆல்ஃபா. ஓகேங்களா? அப்போது OH மேலே வரும், அடுத்ததில் OH கீழே வரும், அடுத்த OH மேலே வரும், கீழே ஆல்டர்னேட்டிவாக வரும் உங்களுக்கு. திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் பீட்டா டி குளுக்கோஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பக்கம் நான் எழுதியிருக்கேன் இல்லையா, பீட்டா டி கேலக்டோஸ் மிஸ் எழுதியிருக்கேன் இல்லையா? சரி, இப்போ பீட்டா டி குளுக்கோஸ் அப்படின்றதுக்கும் பீட்டா கேலக்டோஸுங்கிறதுக்கும் என்னன்னா, தட் இஸ் நோ மச் வேரியேஷன்மா, ரொம்ப வேரியேஷன் இல்லை, ஒரு சின்னூண்டு வேரியேஷன் தான். என்ன அப்படின்னா, இந்த பீட்டா டி குளுக்கோஸில் அப்படியே இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிங்க அப்படின்னா C4ல் என்ன இருக்குது, OH குரூப் கீழே இருக்குது, H மேலே இருக்குது இல்லைங்களா? அதே நம்ம பீட்டா டி கேலக்டோஸ் எழுதும்போது ரிமைனிங் ஸ்ட்ரக்சர் ஆஸ் இட் இஸ் வரும். C1, C2, C3, C4 and this is C5 and this is C6, isn't it, children? Okay. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா C5ல் இங்கே கவனிங்க, C4ல் இங்கே பாருங்கள், இங்கே C4 பாருங்கள், இங்கே C4 ரிமைனிங் ஸ்ட்ரக்சர் ஆஸ் இட் இஸ் தான் வரும் உங்களுக்கு. OH மேலே இருக்குது, H இங்கே இருக்குது, OH மேலே இருக்குது, H OH, ரிமைனிங் எல்லா ஸ்ட்ரக்சரும் பீட்டா டி குளுக்கோஸும் பீட்டா கேலக்டோஸும் ஒன்று தான். ஒரே ஒரு ஸ்மால் வேரியேஷன் என்ன அப்படின்னா C4ல் ஒரு சின்ன ஒரு ஃப்ளிப்பிங் இருக்கும். இங்கே C4ல் OH கீழே இருக்கிறது, கேலக்டோஸ் எழுதும்போது C4ல் OH மேலே போட்டு H கீழே போடுவோம். ரிமைனிங் வந்து everything is same in the case of beta galactose as well as beta D glucose, right? ஓகேங்களா? C4ல் ஃப்ளிப்பிங் பண்ணுறோம், ரிமைனிங் ஸ்ட்ரக்சரை ஆஸ் இட் இஸ் எழுதணும் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் பீட்டா கேலக்டோஸ். இங்கே OH வந்து குளுக்கோஸில் OH வந்து கீழே இருக்குது, H மேலே இருக்குது. அதே பீட்டா டி கேலக்டோஸில் OH மேலே இருக்குது, H வந்து கீழே இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா now we are going to join the structure and we are going to write. என்ன எழுதலாம்னு பார்க்கலாமா? இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா C1ம் பீட்டா டி கேலக்டோஸில் இருக்கக்கூடிய C1 கார்பனும் பீட்டா டி குளுக்கோஸில் இருக்கக்கூடிய C4ல் இருக்கக்கூடிய OH ரெண்டுமே என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். ஓகேங்களா? இதில் OH மேலே இருக்கா, நல்லா பாருங்கள், OH மேலே இருக்குது. இதில் வந்து இந்த H மட்டும் நான் ஜஸ்ட் மாற்றி எழுதுகிறேன். ஓகேங்களா? H இந்த பக்கம் போட்டு OH இந்த பக்கம் போட்டு எழுதுகிறேன். ஏன்னா H எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால். அப்போது இதில் இருக்கக்கூடிய OHும் இதில் இருக்கக்கூடிய Hும் உங்களுக்கு என்ன ஆகுது, எலிமினேட் ஆகிடுது. எலிமினேட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன வரும், வாட்டர் மாலிகுலர் எலிமினேட் ஆகிடும், கண்டென்ஸ் ஆகிட்டு வாட்டர் மாலிகுலர் எலிமினேட் ஆகுது. ஓகேங்களா? திருப்பி மிஸ் என்ன எழுதியிருக்கேன்னா இங்கே அந்த ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன், திருப்பியும் நான் எழுதுகிறேன். இங்கே பாருங்கள், இந்த O வந்து என்ன சொல்லியிருக்கேன் மிஸ் உங்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய Oவும் இங்கே இருக்க அந்த OHும் இருக்கக்கூடிய Hும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலர் எலிமினேட் ஆகிடுச்சு. ரிமைனிங் ஸ்ட்ரக்சரை அப்படியே எழுதலாமா? அப்படியே எழுதி இந்த ரெண்டு யூனிட், இந்த C1ஐயும் இந்த C4ஐயும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். C1 from B galactose and C4 from beta D glucose. This we are going to join and we are going to write. இது புரியுதான்னு பாருங்க. Yes, now we are going to write. மிஸ் அந்த skeleton மட்டும் போட்டு வச்சிருக்கேன், நல்லா கவனிங்க. They are connecting to O linkage. Remaining as it is I am going to write H remaining CH2OH H OH H OH H
OH, CH2OH, OH, H, H, OH. ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நடத்தின ஸ்ட்ரக்சரில் கவனமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம எழுதிடலாம். விச் இஸ் நத்திங் பட் இந்த ஓ உங்களுக்கு என்னது glycosidic linkage. This is nothing but glycosidic linkage. Glycosidic linkage. Glycosidic linkage. What is the meaning of glycosidic linkage, children? If they connected through O bond, in the galactose, in the glucose, they have connected through O bond. So this is said to be a glycosidic linkage. So this is called beta glycosidic linkage of lactose. Beta D glycosidic or lactose, right? It is called lactose. இப்போ ரிமைனிங் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் எழுதியிருக்கேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் galactose, சில்ட்ரன்? குளுக்கோஸில் C4ல் இருக்கக்கூடிய அந்த C4 நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி நம்ம ஃப்ளிப்பிங் பண்ணும்போது C4ல் மட்டும் டிஃப்ரென்ஸ் இந்த கான்ஃபிகரேஷன். குளுக்கோஸில் வந்து ஆல்ஃபா டி குளுக்கோஸில் OH கீழே இருக்கும், கேலக்டோஸில் OH வந்து மேலே போயிடும். ஃப்ளிப்பிங் பண்ணுறோம். C4ல் மட்டும் சேஞ்ச் பண்ணால் அது என்னதுன்னா பீட்டா கேலக்டோஸ். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து லாக்டோஸ் வந்து ரெடியூசிங் சுகரா நான் ரெடியூசிங் சுகரான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு இது வந்து ரெடியூசிங் சுகர் நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு கார்பன் ஆட்டத்தில் இஃப் they contain OH group or H as well as ether linkage. ஏதாவது ஒரு கார்பனில் H linkage இருக்கணும், OH இருக்கணும், ஈத்தர் இருக்கணும். இப்போ இது ஹெமிஅசிட்டல் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹெமிஅசிட்டலாக இருந்ததுன்னா என்ன இருக்கணும், H இருக்கணும், OH இருக்கணும், as well as ether linkage இருந்துச்சு அப்படின்னா this is said to be ஹெமிஅசிட்டல். அதாவது ஹெமிஅசிட்டலாக இருந்ததுன்னா H, OH, ஈத்தர் எல்லாமே இருக்கணும் இல்லைங்களா? சரி, கெமிக்கீட்டல் அப்படின்னா என்ன சொன்னேன் மிஸ் உங்களுக்கு? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கெமிக்கீட்டல், சில்ட்ரன்? கெமிக்கீட்டல் இன் தி சென்ஸ், கெமிக்கீட்டல் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன குரூப் இருக்கு? இன்ஸ்டெட் ஆஃப் ஈத்தர் குரூப் ஜஸ்ட் we are going to write R, right? சாரி, O இருக்கும், ஹைட்ரஜனுக்கு பதிலாக தான் R உங்களுக்கு, ரைட்? OH, R இது மூணுமே இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு கார்பன், any one carbon contains these three groups are called hemiketal. If any one of the carbon, if they contain H, OH, ether, இந்த மூணுமே இருக்கணும் கண்டிப்பாக. இந்த மூணுமே இருந்தால் தான் அது கெமிஅசிட்டல், இது மூணுமே இருந்தால் தான் அது கெமிக்கீட்டல். ஓகேங்களா? இப்போது அதை வச்சு லாக்டோஸை வந்து ரெடியூசிங் சுகரா நான் ரெடியூசிங் சுகரான்றதை நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். வெதர் இட் இஸ் கீட்டோன் இஸ் லாக்டோஸ் இஸ் ரெடியூசிங் ஆர் நான் ரெடியூசிங் சுகர்? Lactose is a reducing sugar. Why lactose is a reducing sugar? Lactose ஏன் reducing sugar அப்படின்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆல்ஃபா யூனிட் இருக்குது, குளுக்கோஸ் தானே. குளுக்கோஸ் இங்கே பாருங்கள், இந்த C1 கார்பனில் பாருங்கள் OH குரூப் இருக்குது, H இருக்குது, O இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஹெமிஅசிட்டல், மூணுமே இருக்குது. இந்த C1 குரூப் you just see OH குரூப், சில்ட்ரன், O and H மூணுமே இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இட்ஸ் கண்டென்ட் ஹெமிஅசிட்டல். ஸோ இட் இஸ் அ ரெடியூசிங் சுகர். Lactose is a reducing sugar, right? Lactose is a reducing sugar. Now I have written open chain structure of galactose I have written here. Open chain structure இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, இது 1, இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார்பன். ஓகேங்களா? இது C2, இது C3, this is C4 and this is C5 and this is C6. ஓகேங்களா? C1, C2, C3, C4, C5 and C6.
So what we are going to do, just the C4, we already glucose structure பார்த்தோம் அப்படினா glucose structure, just you write the structure of glucose, children. Glucose structure is, this is CHO and this is OH, H, OH. In the case of OH, H, right, OH, H, and that the last thing is CH2OH. So this is structure of glucose. The fourth configuration, just you look at that structure of galactose, children. This is C1, this is C2, this is C3, this is C4, and this is C5, and this is 6. The fourth carbon, OH is present on the right hand side, H is present on the left hand side. When you look at the galactose, in the C4 unit, H is present on the right hand side and OH is present on the left hand side. There is a variation in the C4 unit. C4 unit la and the flipping irukum. Only the difference in the C4 unit. Okay, so the C4 unit, just they are different in the C4 unit. So these are called epimers. Epimer. The OH unit configuration irundhathu நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா anomerன்னு சொல்றோம் இல்லையா. C4 unit, just they are different in the C4 unit, and they are called okay, later we will discuss about epimer, children. Later we will see about epimer. Just now look at that concept what we have seen. Lactose is a reducing sugar, so it will reduce tolerance reagent, Benedict reagent, as well as Fehling reagents. The moon reagent என்ன பண்ணும் அப்படின்னா இது reduce பண்ணும், so that we can come to the conclusion that it is a reducing sugar. Lactose is a reducing sugar. இந்த மூணு என்ன tolerance reagent, Benedict reagent and Fehling reagents வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு which will give the answer positive result, so it will contain a aldehyde group. இப்போ the மூணு result பாசிட்டிவா வந்ததுன்னா which tends to come to the conclusion that lactose contain hemiacetal group. Okay, so நம்ம என்ன பார்த்தோம் முதல்ல, லாக்டோஸ்னா என்ன, லாக்டோஸ் அப்படின்றது பீட்டா galactose plus பீட்டா டி குளுக்கோஸ்னு சேர்ந்தது தான் லாக்டோஸ். ரெண்டத்தையும் கண்டென்ஸ் பண்ணுறோம். பீட்டா டி galactose இருக்கக்கூடிய C1 யூனிட்டும் பீட்டா டி குளுக்கோஸ் இருக்கக்கூடிய C4 யூனிட்டும் கண்டென்ஸ் ஆகிட்டு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகுது உங்களுக்கு. கேல்டாக்ஸ்க்கும் குளுக்கோஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா only they are difference in the C4 யூனிட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா. If they are only in the difference in the C4 unit, they are called epimers. Epimer, E-P-I-M-E-R. They are called epimers. Okay. Okay, fine. Now you look at the structure, children. நான் அந்த C1ல மேலே OH இருக்கு, இதில் கீழே வந்து OH இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் நான் கண்டென்ஸ் பண்ணும்போது ரெண்டு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிட்டு உங்களுக்கு they have connected through O linkage. This is called glycosidic linkage. Okay, this is structure of lactose. Lactose is a reducing sugar. எதை வச்சு நம்ம reducing sugar சொல்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு கார்பனில் OH, OH இருக்கலாம். if it is hemiacetal, if it is hemiketal, இது வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் தான். நமக்கு குளுக்கோஸ் வந்து அசிட்டால்டிஹைட் குரூப் தான் இருக்குன்னு தெரியும், அதனால we will go for hemiacetal. So it is a reducing sugar. So it will reduce tolerance reagent, Benedict solution, as well as Fehling reagent. So from that we can come to the conclusion that the particular compound contains a hemiacetal group. Okay, then we will see that open chain structure பார்த்தோம், Fischer projection பார்த்தோம். With this beta D galactose, நான் குளுக்கோஸ் இங்கே எழுதியிருக்கேன், galactose இங்கே எழுதியிருக்கேன் மிஸ். உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஸ்ட்ரக்சர் நம்ம மிஸ் இங்கே பார்த்துருக்கோம். ஓகேவா. இது வந்து என்ன அப்படின்னா லாக்டோஸோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு. ஓகே, now we'll move on to the next one, that is maltose. மால்டோஸுக்கு நம்ம மூவ் ஆகலாம். மால்டோஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மால்டோஸுங்கிறது maltose, which is nothing but again it is also disaccharide. When we are hydrolyzing maltose, it will give 2 units of alpha D glucose. இதல நம்ம maltose அப்படின்றது என்னன்னா 2 monomeric unit of alpha D glucose. அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆல்ஃபா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தரவாயிருக்கணும். இப்போ உங்களுக்கு என்னது OH ஆல்ஃபா அப்படின்னா OH குரூப் வந்து C1ல கீழே இருக்கும். திருப்பி அடுத்து வந்து உங்களுக்கு என்னென்னா OH கீழே இருக்கும், C3ல OH மேலே இருக்கும், C4ல OH கீழே இருக்கும், CH2OH. அதே இன்னொரு ஸ்ட்ரக்சர் எழுதிக்கோங்க. திருப்பி அதே ஆல்ஃபா நான் எழுதியிருக்கேன். இப்போ எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் எழுதுறது அப்படின்னா ஒரு ஆல்ஃபாவில் இருக்கக்கூடிய C1 யூனிட்டில் இருக்கக்கூடிய OHம்
அதே இன்னொரு ஆல்ஃபா டி குளுக்கோஸில் C4ல் இருக்கக்கூடிய OHம் ரெண்டும் கண்டென்ஸ் ஆகிட்டு இந்த OHம் இந்த ஹெச்சும் கண்டென்ஸ் ஆகி உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிடும். ஓகேங்களா? there will be elimination in the water molecule. There will be elimination in the water molecule, children. Both are maltose. When you are hydrolyzing maltose, both will be giving alpha D glucose. 2 units of alpha D glucose. நான் ரெண்டுமே alpha D glucose தான் எழுதியிருக்கேன். இதுவும் உங்களுக்கு என்னன்னா alpha D glucose தான், அதுவும் alpha D glucose தான். ஓகேங்களா? இதுவும் alpha D glucose, that is also alpha D glucose. In both the cases, what is happening here? In ஒரு மோனோமெரிக் யூனிட்ல இருக்கக்கூடிய C1ல இருக்கக்கூடிய OHம் இன்னொரு மோனோமெரிக் இருக்கக்கூடிய அதுவும் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் தானே. சரி, ரெண்டுக்கும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான், isn't it? அப்போ வந்து ஒரு ஆல்ஃபா யூனிட்ல இருந்து C1ம் இன்னொரு ஆல்ஃபா யூனிட்ல இருந்து C4 லிங்க் ஆகும். ஓகேங்க, இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த C1ல இருக்கக்கூடிய OHம் இந்த இன்னொரு ஆல்ஃபா டி குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய C4 ரெண்டும் கம்பைண்ட் ஆகிட்டு மிஸ் வந்து இப்போ நம்ம உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எழுதலாமா? லெட் அஸ் ரைட் தி ஸ்ட்ரக்சர், சில்ட்ரன். ஓகே, போட்டுக்கோங்க. மிஸ் என்ன சொன்னேன்? ஹெச், அதை மட்டும் விட்டுடுங்க. OH, ஹெச், இதில் வந்து OH வந்து ஹெச் கீழே வரும், OH மேலே வரும். இதில் OH, ஹெச், CH2OH, ஹெச். ஓகே, இப்போ நான் அதே நான் போட்டுக்கிறேன் இந்த பக்கம். H, OH, OH, H, OH, H, H, CH2OH, H. ரெண்டுமே உங்களுக்கு என்னது ஆல்ஃபா டி குளுக்கோஸா மிஸ் இங்கே ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? மேலேருந்து இங்கேருந்து OHம் இங்கேருந்து ஹெச்சும் வெளில போகணும்னு சொல்லிட்டேன். அப்போது they form a glycosidic linkage. Right? They form a glycosidic linkage which is nothing but maltose. ஆல்ஃபா கிளைகோசிடிக் லிங்கேஜ். இது என்னதுன்னா இதில் இருக்கக்கூடிய ஆல்ஃபாவும் அதில் இருக்கக்கூடிய ஆல்ஃபாவும் லிங்க் ஆகுது. இதுக்கு என்ன பேர்? ஆல்ஃபா கிளைகோசிடிக் linkage. Now tell me children, whether it is a reducing sugar or non-reducing sugar. Reducing sugar or non-reducing sugar ன்னு சொல்லுங்க எனக்கு. Reducing sugar or non-reducing sugar? It is a reducing sugar because இந்த இங்கே பாருங்க H இருக்கு, OH இருக்கு, ether group இருக்கு. So ether linkage இருக்கு. So it is a reducing sugar. So it will reduce Tollens reagent, Fillings reagent and Bendix reagents because it's containing chemi-acetyl group. Maltose reducing agent, as I said already, it reduces Tollens reagent, Fillings reagent as well as Bendix reagent. So it, from this conclusion that C1 group contain which is linked with OH as well as ether linkage, so it contain hemiacetal. So maltose is a reducing sugar. Maltose is a reducing sugar. So among the three we have seen so far 3 disaccharides. One is sucrose, second one is maltose, and second one is just what we have seen. Second one is lactose we have seen, and third one is maltose we have seen, isn't it? Maltose we have seen. So disaccharide la sucrose mattum da enna appadina non reducing sugar. மற்ற ரெண்டுமே உங்களுக்கு என்னன்னா reducing sugar because both of them containing chemiacetal in this unit, right? So we have discussed about மால்டோஸுங்கிற ஹைட்லைஸ் பண்ணும்போது 2 ஆல்ஃபா டி குளுக்கோஸை கொடுக்கும். ஆல்ஃபா டி குளுக்கோஸை வரைஞ்சிட்டு ஸ்ட்ரக்சர் மட்டும் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி. ஒன்றில் இருக்கக்கூடிய C1ஐயும் ஒன்றில் இருக்க C4ஐயும் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். படிங்க. Okay, now we'll move on to the third one, that is constitution of starch. We know very well starch which comes under polysaccharide, right? அப்போ வந்து அப்போ starch is only made up of alpha D glucose. ஸ்டார்ச்சில் என்ன மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா டி குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்கும். மிஸ் இங்கே ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன். இது வந்து ஒரு ஆல்ஃபா டி குளுக்கோஸ் வரைஞ்சிருக்கேன். இப்படி இருக்காது. ஆக்சுவலாக இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் we are going to see detailedly. ஸோ பாலிசாக்கரைட்ஸில் 3 படிக்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா ஸ்டார்ச். இன்னும் 2 பாலிசாக்கரைட் இருக்குது. என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் நடத்தியிருக்கேன் உங்களுக்கு.
examples of polysaccharides. Tell me children, what are the examples of polysaccharide? Polysaccharide, one is starch, another one is glycogen, third one is cellulose. These are the three which are the examples for உங்களுக்கு என்ன அப்படின்னா பாலிசாக்கரைட். நம்ம எப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்டார்ச் மட்டும் பார்க்க போகிறோம். ஸ்டார்ச் வந்து என்ன அப்படின்னா starch, glycogen and cellulose. These three are the examples of polysaccharides. Right? So in this video now we are going to see about only the structure of starch. Starch என்ன அப்படின்னு பார்த்தோம்னா starch வந்து which contain two main part. One is amylose and second one is amylopectin. மிஸ் இங்கே எழுதியிருக்கிறது உங்களுக்கு புரியாது, தப்பாக எழுதியிருக்கேன், இங்கே கீழே எழுதுகிறேன். amylopectin. ஓகேங்களா? மேலே எழுதியிருக்கிறது என்னதுப்பா? amylose and the second one is amylopectin. Amylose and amylopectin. So both the units which is containing alpha D glucose. ஓகேங்களா? ஸ்டார்ச் which contains two main unit பா. ஸ்டார்ச் வந்து ரெண்டு பகுதியில் ஆயிருக்கும். ஒரு பார்ட் என்ன அப்படின்னா which contain one is amylose and another one is amylopectin. ஸோ அமைலோஸுக்கும் அமைலோபெக்டினுக்கும் என்ன ரெண்டுமே, அதாவது ஸ்டார்ச் அந்த ஹோலாக ஸ்டார்ச் இஸ் ஒன்லி மேட் அப் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்கும். ஸ்டார்ச்சில் வந்து ரெண்டு காம்ப்ளிகேட்டட் பார்ட் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா அமைலோஸ் அப்படின்ற பார்ட், இன்னொன்று வந்து அமைலோபெக்டின். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்கக்கூடிய பார்ட் வந்து இந்த பார்ட் தான் கேட்பானுங்க. ஓகேங்களா? அதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அமைலோஸ்? Just you look at children, the difference between amylose and amylopectin. Amylose வந்து பார்த்தோம் அப்படின்னா amylose is a straight chain structure. அமைலோஸில் வந்து எப்படி இருக்கும்னா இங்கே மிஸ் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் இல்லையா? இது குளுக்கோஸ் மிஸ் ரஃபாக தான் டயக்ராம் போட்டிருக்கேன், ஃபுல் டயக்ராம் போடல, ஏன்னா ஸ்கெலட்டன் மட்டும் தான் போட்டிருக்கேன். இங்கே பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு யூனிட்ல இருக்கக்கூடிய C1ம் இன்னொன்று இருக்கக்கூடிய C4ம் தே கனெக்டட் த்ரூ ஓ லிங்கேஜ், அதே மாதிரி கனெக்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். என் டைம்ஸ் உங்களுக்கு என்னென்னா கனெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. இட்ஸ் நத்திங் பட் ஸ்ட்ரைட் செயின் ஸ்ட்ரைட்டஸ்ட், அதாவது எந்த விதமாக இருக்குது C1ம் C4 இன்னொரு இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய C1 அதுக்கு C4 அப்படியே கனெக்ட் ஆகிட்டு ஸ்ட்ரைட் செயினில் கனெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். விச் இஸ் நத்திங் பட் அமைலோஸ். பட் இந்த கேஸ் ஆஃப் அமைலோபெக்டின் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு C1ம் இன்னொரு ஆல்ஃபா டி குளுக்கோஸில் இருக்கக்கூடிய C4ம் கனெக்ட் ஆகிருக்கும். திருப்பி அந்த C4ல் இன்னொரு C1 இருக்கும் இல்லையா? அந்த C1 இன்னொரு குளுக்கோஸில் இருக்கக்கூடிய C6ஓட கனெக்ட் ஆகிருக்கும். அப்படியே ஆல்டர்னேட்டிவாக அப்படி கனெக்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது இட் சீம்ஸ் டு பி லைக் அ பிரான்ச்டு செயின் ஸ்ட்ரக்சராக இருக்கும் உங்களுக்கு. அவங்க மிஸ் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு C1 C4 கனெக்ட் ஆகிருக்கும். திருப்பி எப்படி கனெக்ட் ஆகிருக்கும்னா அந்த C4ல் C1 இருக்கும்ல, இன்னொரு C4ல் அந்த C1ம் இன்னொரு குளுக்கோஸில் இருக்கக்கூடிய C6ஓட கனெக்ட் ஆகிருக்கும். திருப்பி அதில் ஒரு C1 வேக்கண்ட்டாக இருக்கும் இல்லையா? அந்த C1 C4ஓட கனெக்ட் ஆகிருக்கும். திருப்பி அந்த C4ல் இருக்கக்கூடிய C1 வந்து இன்னொரு C6, இதே மாதிரி உங்களுக்கு என்னென்னா கனெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். விச் இஸ் நத்திங் பட் பிரான்ச்டு செயின் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு புரியல அப்படின்னா மிஸ் ஸ்ட்ரக்சர் எழுதும் போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க. சரி, அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமைலோஸில் வந்து இருக்கக்கூடியது ஸ்ட்ரைட் செயின் ஸ்ட்ரக்சர், அமைலோபெக்டினில் இருக்கக்கூடியது வந்து பிரான்ச்டு செயின் ஸ்ட்ரக்சர். இப்போ ஸ்ட்ரைட் செயின் ஸ்ட்ரக்சர்னால் உங்களுக்கு எந்த வேரியேஷன் இல்லை. இதில் என்னென்ன பாண்ட் இன்வால்வ் ஆகும்னா C1ம் C4 மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். ஒரு இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா? என்னது மால்டோஸில் பார்த்தோம் இல்லையா? C1 C4 இப்போ தானே பார்த்தோம். C1ம் C4 இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா கனெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். பெரிய லென்த்தி செயினாக நமக்கு கிடைக்கும் இங்கே அமைலோஸில். அதே அமைலோபெக்டினில் பார்த்தோம் அப்படின்னா வாட் வி ஆர் கோயிங் டு see in the amylopectin, just we are going to C1 and C4 and at the same time C1 and C6 இந்த பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் எங்கே அமைலோபெக்டினில். இதில் வந்து C1 C4 bond present children. In the case of amylopectin, just we are going to see C1 C4 and also C1 and C6 bonds are present. Another very very important neat point of view question, that is என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா amylose is a water soluble. It's a very very important. அமைலோஸ் வந்து வாட்டர் சாலிபிளாக இருக்கிறதுனால ஸ்டார்ச்சில் எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னா 15 to 20% தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த கான்ஸ்டிட்யூவன்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ச்சில் மெயினாக போர்ஷன் என்ன இருக்கும்னா அமைலோபெக்டின் தான் இருக்கும். ஏன்னா இது வாட்டர் இன்சாலிபிள். அமைலோபெக்டின் இஸ் வாட்டர் இன்சாலிபிள் பிகாஸ் இட்ஸ் பிரான்ச் ஸ்ட்ரக்சர், சச் அ காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா வாட்டரில் டிசால்வ் ஆகாது. ஸ்ட்ரைட் செயின் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு இட்ஸ் லெஸ் காம்ப்ளிகேட்டட், ஸோ இட் இஸ் டிசால்வ்ஸ் இன் வாட்டர். வாட்டர் சாலிபிள் ஸ்டார்ச்சில் கூட வாட்டர் சாலிபிள் காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமைலோஸ்.
Which part is water soluble, children? Amylose. Which part is water insoluble? That is said to be amylopectin. வாட்டர் சால்யூபிள் பார்ட் வந்து ஸ்டார்ச்சில் எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னா 15 to 20% இருக்கும். இது 15 இருந்ததுன்னா 85% அது இருக்கும். ஓகேங்களா? இது 20% இருந்ததுன்னா அமைலோபெக்டின் வந்து 80% இருக்கும். So these are the difference between amylose and amylopectin. What is the first difference, children? Straight chain structure. Amylopectin is a branched chain structure. இதில் வந்து எந்தெந்த பாண்ட் தான் எந்த கார்பன் பாண்ட் தான் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா C1 and C4 bond will be involved in the case of amylose. C1 and C4 as well as C1 as well as C6 bonds are involved in the case of amylopectin. It is a water soluble part and this is a water insoluble part. Almost 50 to 20% of starch is present in the case of amylose. To 80 to 85% of starch is present in the case of amylopectin. These are the difference between amylose and amylopectin, right? Now we are going to see about the structure. Structure பார்க்க போறோம். இத பார்த்தோம் அப்படின்னா நான் மிஸ் இங்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு ஆல்ஃபா டி குளுக்கோஸ் ஒரு ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிருங்க. அது உங்களுக்கு எப்படி வரையணும்னு தெரியும். உங்களுக்கு ஆல்ஃபா டி குளுக்கோஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டு முதல்ல 2 ஆல்ஃபா டி குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் மிஸ் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. திருப்பி வேணாலும் நான் உங்களுக்கு போடுறேன். இங்க கவனிங்க. போடுறேன் பாருங்க. ஓகேவா? H கீழே வரும், OH மேலே வரும், OH மேலே கீழே வரும், H மேலே வரும். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு யூனிட் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான். OH HOH மிஸ் வந்து ஒரு லிங்கேஜ் எழுதிட்டேன். ஒரு 2 யூனிட் ஜாயின் பண்ணி எழுதியிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? இதில் இருக்கக்கூடிய C1ம் இங்கே இருக்கக்கூடிய C1ம் இங்கே இருக்கக்கூடிய C4ஐயும் ஜாயின் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? திருப்பி நான் மிஸ் என்ன பண்ண போகிறேன்? இது கூட நான் ஒரு யூனிட் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுறேன். ஜாயின் பண்ணால் என்ன வரும்? H CH2OH ஓகே H OH H OH OH H இங்கே மிஸ் எழுதியிருக்கேன் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து நான் ஆல்ரெடி மிஸ் ஜாயின் பண்ணிட்டேன். நான் இதை இப்போ ஜாயின் பண்ணி நான் எழுத போகிறேன். இங்கே எழுத போகிறேன். திஸ் இஸ் நத்திங் பட் I am just condensing again on water molecule. இப்போ நான் மூணையும் சேர்த்து நான் ஒரே ஸ்ட்ரக்சராக மிஸ் எழுதுறேன். It's a polymer, right? It's a polymer structure. Just I'm going to write everything together, children. I'm going to write everything together. So எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எழுதுறீங்கன்னா you will get just such a big structure. இப்போ இந்த பக்கமும் அதுக்கு ஜாயின் ஆயிருக்கும், இந்த பக்கம் ஜாயின் ஆயிருக்கும். நல்லா நினச்சிக்கோங்க. இந்த OH வந்து இந்த C4 கண்டிப்பாக இது இன்னொரு குளுக்கோஸ் கூட ஜாயின் ஆயிருக்கும். இந்த பக்கம் இது என்னது உங்களுக்கு இது C4 இது C1 அப்படின்னா இது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இது ஆப்வியஸ்லி இது C1. அப்போ இது C4 உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்னொரு ஸ்ட்ரக்சரோட உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? சரி ஜாயின் பண்ணி எழுதலாமா இப்போ? அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே ஜாயின் பண்ணி எழுதுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி சில்ட்ரன். புரிய மொட்டை மனப்பாடம் தயவுசெய்து பண்ணாதீங்க. அப்படியே ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுட்டு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம் அந்த ஸ்ட்ரக்சர்.
ஓகே, இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் amylose. This is structure of amylose, alpha amylose, structure of amylose children. ஓகேங்களா? n டைம்ஸ் மிஸ் எழுதியிருக்கேன். இந்த பக்கமும் அது கண்டினியூ ஆகுது, இந்த பக்கமும் கண்டினியூ ஆகுது. அதான் மிஸ் டேஷ் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? திஸ் இஸ் நத்திங் பட் amylose. ஓகே, நம்ம அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். தட் இஸ் அமைலோபெக்டின் பார்க்க போகிறோம். அமைலோபெக்டின் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமைலோபெக்டின் மிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். இங்கே பார்த்துக்கோங்க, அமைலோபெக்டின் வரைஞ்சிருக்கேன். இது வந்து கண்டினியூ ஆகுது, இன்னொரு பக்கம் கண்டினியூ ஆகுது. அதேமாதிரி இங்கே ஓ வந்து இன்னொரு ஸ்ட்ரக்சரோட கண்டினியூ ஆகுது. அதனால் இப்படி மிஸ் வந்து ஓன்னு போட்டிருக்கேன். கிளைகோசிடிக் லிங்கேஜ் இல்லையா, கனெக்ட் ஆகும், இது கனெக்ட் ஆகிருக்கும். நான் மிஸ் என்ன எழுதியிருக்கேன், இது வந்து C1 C4. நல்லா கவனிங்கடா, இது C1 இது C4 கூட கனெக்ட் ஆகிருக்கு. அமைலோபெக்டினில் என்னென்ன பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன், C1 and C4 அண்ட் ஆல்சோ C1. இங்கே பாருங்கள், இது C4 அப்படின்னா இது உங்களுக்கு என்னது C1 தானே, C1. அப்போ உங்களுக்கு என்னது, இந்த C1 வந்து இது உங்களுக்கு என்னது C6 இல்லையா, இது வந்து C6 தானே உங்களுக்கு, C6 இல்லையாப்பா, C6. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த OHும் இந்த Hும் உங்களுக்கு வெளியில் போயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் எழுதணும் அப்படின்னா வில் கெட் ஸ்ட்ரக்சர் லைக் திஸ் சில்ட்ரன். மிஸ் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர். மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சர் அப்படியே பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நம்ம அப்படியே எழுதலாம். கனெக்ட் பண்ணுற ஏரியா மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ஸ்விட்சஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ரெண்டு பார்ட்டி இது C1 C4 ஒரு ஸ்கெட்ச்லையும் அடுத்து வந்து எழுதக்கூடியது இன்னொரு ஸ்கெட்ச்லையும் எழுதுகிறேன் உங்களுக்கு. மாமா தூங்குறான்டா. So this way just we are going to write amylopectin children. Amylopectin இது வந்து உங்களுக்கு C1 and C4 connection, C1 and C4, and this is இங்கே நம்ம மிஸ்ஸிங் எழுதியிருக்க C1 and C6 ரெண்டு கார்பன் கனெக்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஓகேவா பசங்களா? சரி. ஸோ okay, now we look at that children whether it is containing amylopectin and amylose. It is a reducing sugar or non-reducing sugar. Just find out and tell me the answer. I won't say the answer, just you find out and tell me. Amylose and amylopectin is a reducing sugar or non-reducing sugar. Right. So that's all about the video. So in this video just we are going to we have seen amylopectin structure. This is final structure as I have written. Okay, this is the final structure of amylopectin. எல்லா ஸ்ட்ரக்சரும் அப்படியே ஜாயின் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு நான் இந்த ஃபோட்டோ காப்பி எடுத்து நான் அனுப்பி விட்றேன் உங்களுக்கு மிஸ் உங்களுக்கு.
தேங்க்யூ.